முடிச்சிட்டியாடா? மேக்ஸ் மேம் தான் வரப்போறாங்க. அதெல்லாம் நான் நேற்று சாயங்காலமே முடிச்சிட்டேன்டா. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனோன்னே முதல் வேலை அதான். ஆ, முடிச்சிட்டியா? ஐயோ, எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்னு நினைச்சனே. ஏண்டா, செம்ம ஈஸியா தானே இருந்தது, அப்புறம் என்ன உனக்கு போடுறதுக்கு? உனக்கு ஈஸி, எனக்கு மேக்ஸ்னாவே ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் நான் எங்க போய் செம்ம போடுறது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஏய் மேம் வராங்கடா, கம்முட்ரு. என்னடா தருண், என்னை பார்த்தோன்னே இப்படி ஷாக் ஆகுற? இல்லைங்க மேம், இப்போ மேக்ஸ் கிளாஸு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தான். மேக்ஸ் மேமுக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் சப்ஸ்டியூட்டாக வந்திருக்கேன். ஐ, தப்புச்சண்டா சாமி. தருண், மைண்ட் வாய்ஸில் பேசுறேன்னு சத்தமாக பேசாத. நீ பேசுறது எனக்கு கேட்குது. என்ன, ஹோம்ஒர்க் முடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேம். சரி, அது உங்கள் மேக்ஸ் மேம் பார்த்துக்கிட்டோம். நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடலாம். அப்போ சயின்ஸ் கிளாஸ் இல்லையாங்க மேம்? இல்லை, நம்ம தான் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம்ல. இப்போ நான் ரெண்டு நம்பராக கொடுப்பேன், அது யார் வேகமாக ஆட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க தான் ஜெயிச்சவங்க. ஓகே? வரவங்களாம் அங்கேயே கை வைக்கிறாங்களே. மேம் அது வேண்டாங்க மேம், நம்ம வேற ஏதாவது விளையாடலாங்க மேம். ஏன், இந்த கேமில் என்ன பிரச்சனை? மேம் பிரச்சனை கேமில் இல்லை, அவனுக்கு தான் மேக்ஸ் வராதுன்னு அவன் சொல்லுவான். ஓ அப்படியா? சரி தருண், உனக்கு வேற என்னென்ன வராது சொல்லு பார்க்கலாம். எனக்கு எதுவுமே வராதுங்க மேம். எங்க அப்பா கூட நான் எதுக்குமே லாக்கி இல்லை, இப்படியே இரு அப்படின்னு தான் திட்டுவாரு. சரி தருண், இதை சொல்லு, இந்த டம்ளரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? பாதி டம்ளர் தான் மேம் தண்ணி இருக்கு. ராம், நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? பாதி தண்ணி இருக்குங்க மேம். சரி ஓகே. இப்போ கிளாஸ்ல எத்தனை சாக்பீஸ் இருக்கு சொல்லு? ஒரு சாக்பீஸ் இருக்குங்க மேம். ஒண்ணுதாங்க மேம் இருக்கு. பாத்தியா தருண், இப்போ நம்ம பார்த்த ரெண்டு விஷயத்துலையுமே நீ குறையத்தான் மிகுதிப்படுத்தி பேசுற. அரை கிளாஸ் தண்ணி தான் இருக்கு, ஒரு சாக்பீஸ் தான் இருக்கு, இதைத்தான் நீ உன் விஷயத்துலையும் ஃபாலோ பண்ற. உனக்கு எது தெரியலையோ, உனக்கு எது புரியலையோ அதைத்தான் நீ பார்க்குற. நீ எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எதெல்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீ ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. அதனால தான் உனக்கு உன் மேல் கான்ஃபிடென்ட்டே இல்லை. எங்கே உன்னோட கவனம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணர்வு தான் உனக்கு வரும். நீ சரியான விஷயத்த பார்த்தா தன்னம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவ. நீ இல்லாத விஷயத்த பார்த்தீங்கன்னா உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் வராது, நீ நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவ. எனக்கு புரியாத விஷயத்துல எனக்கு எப்படிங்க மேம் எனக்கு நம்பிக்கை வரும்? சரி இதை சொல்லு, 1 + 1 என்ன? 2. இதே எப்படி சொன்ன? மேம் இது ஈஸிங்க மேம். இதையும் நீ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உனக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அதை கற்றுக்கிட்டனால தான் உனக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு. சில புது கான்செப்ட்ஸு உனக்கு ஒரே தடவை வராது, திரும்ப திரும்ப உனக்கு அதை படிக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக நீ 2 தடவை படித்தா உனக்கு புரியும்னா, சில கான்செப்ட்ஸ்லாம் நீ 4 தடவை 5 தடவை ஏன் 10 தடவை படித்தாதான் புரியுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணிடுற, 2 தடவை நான் படித்து பார்த்துட்டேன், என்னால் முடியல, எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நீயே ஒரு நெகட்டிவ் தாட் போட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுற. நம்மளோட பிரெயினுக்கு எனார்மஸ் சக்தி இருக்குது. அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிரெயின் கிட்ட போய் எனக்கு வராது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அது அதோட க்ளோஸ் பண்ணிடும், ஆப்ஷன்ஸையே கொடுக்காது. இதே நீ எனக்கு தெரியாதுங்கிறதுக்கு பதிலாக சரி நான் எப்படியாவது தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஏன்னா பிரெயின் அப்படி தான் இயங்குது. உண்மையா மேம்? ஆமாம், இதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நீ இனிமேல் என்ன பண்ணுறேன்னா, நைட்டு படுக்க போகும்போதும் காலையில் எந்திரிச்ச உடனும் நான் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப டெய்லியும் நீ சொல்லணும். என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு தேவையான அனைத்து உதவியும் எனக்கு கிடைக்குது. இது ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப ஃபீல் பண்ணி நீ அந்த நிலையில் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி டெய்லியும் நைட்டு படுக்க போகும்போதும் காலையில் எழுந்திரிச்ச உடனும் சொல்லணும். இதை உங்கள் லைஃப் லாங் நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம படுக்க போகும்போதும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் நம்ம என்ன உணர்வை நமக்குள்ளே கொடுக்குறோமோ அப்படி தான் நம்மளுடைய லைஃபே இருக்கும். இதை நீ சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நீ பாசிட்டிவாக மாறுவ. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீ சொல்ல சொல்ல
உனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே இருக்கும். அப்போ நீ எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இதை நீ ரெகுலராக பண்ணணும். 2 நாள் செய்கிறது, அப்புறம் 4 நாள் விடுறது, இப்படிலாம் பண்ணினா வேலை செய்யாது. டெய்லியும் பண்ணணும். என்ன வேலை நம்ம செய்கிறோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீ செஞ்சுட்டு வந்த ப்ராக்டிஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இப்போ நீ கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்திருப்ப. அப்போ நீ ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்க, அதனால் நீ இப்படி இருக்க. இப்போ இங்கேருந்து நீ கான்ஃபிடென்ட்டான சூழ்நிலைக்கு போகணும் அப்படின்னா நீ ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அதுதான் இது. புரியுதா? எஸ் மேம், நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேங்க மேம். ரொம்ப தேங்க்ஸுங்க மேம். சரி, நாளைக்கு நம்ம சயின்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ மேம்.